ஓகே, நேற்று செஞ்சதில் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். டிபிஎல் கேட்டகரின்னு ஒரு டேபிள் உருவாக்கணும். அதில் ஸ்ட்ரக்சரை நாங்கள் பார்த்தோம். ரெண்டு ஃபீல்டுகளோடு சேர்ந்து வந்துச்சு. ஒன்று ஒட்டோ நம்பர், அடுத்து ஷோர்ட் டெக்ஸ்ட். ஷோர்ட் டெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் 20 சைஸ் கொடுத்துருந்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் 4 ரெக்கார்ட்ஸ் போட்டிருந்தோம். இதுக்குரிய ப்ராக்டிக்கல் ஷீட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் அதுக்குரிய ரெக்கார்ட்ஸ்லாம் தந்திருந்தேன். இந்த டேபிளில் நாங்கள் இப்படி திறந்து டேட்டா போட்டதுக்குன்னா உண்மையிலே இப்படி போடக்கூடாது. நாங்கள் சாம்பிள் தான் போட்டு பார்த்தோம். நாங்கள் டேட்டா போடுறோன்னு சொன்னால் அதுக்குரிய ஃபார்ம் ஒன்றை செய்யணும். ஃபார்ம் என்பது டேபிள்களில் உள்ள தரவுகளை பார்ப்பதற்கும் அல்லது புதிய தரவுகளை கொடுப்பதற்குமான அழகான திரை வடிவங்கள் தான் ஃபார்ம்ஸ். கிரியேட் மெனுக்கு நேற்று போனோம். அதில் டேபிள்ஸ், குவெரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஃபார்ம் செக்ஷனுக்கு தான் நாங்கள் இப்போ போயிருக்கோம். அதில் பல விதங்களில் ஃபார்ம்களை உருவாக்கிலும் நாங்கள் போகிறது ஃபார்ம் விசார்ட். அப்போ அதில் கிளிக் பண்ணினால் ஒரு விசார்டுன்னு வரும். விசார்ட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். நாங்கள் உருவாக்க போகிற அந்த ஃபார்மை தானாகவே உருவாக்கி தரும். அது உருவாக்கும் போது சில கேள்விகள் எங்கிட்ட கேட்கும். அதுகளுக்கு பதிலளித்தால் எங்களோட ஃபார்ம் உருவாக்கப்பட்டுரும். முதலாவது கேட்குது, எந்த டேபிளுக்கு நீங்கள் ஃபார்ம் உருவாக்க போகிறீங்க? இப்போதைக்கு நாங்கள் ஒரே ஒரு ஃபார்ம் தான் செஞ்சு வச்சுக்கிறோம். அதனால பிரச்சனை இல்லை. அந்த ஃபார்ம் தான் வந்திருக்கு அந்த லிஸ்ட்டில். ரைட். அடுத்தது கேட்டகரி, ஃபீல்டுகள். அப்போ அதில் உள்ள 2 ஃபீல்டையும் காட்டுது. அப்போ இதில் எத்தனை ஃபீல்டு இருக்கோ அந்த டேபிள் எல்லாத்தையும் காட்டும். நாங்கள் உருவாக்க போகிற ஃபார்முக்கு எல்லாம் தேவைன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஒன்று 2 தான் தேவைன்னா அதையும் ஆட் பண்ணலாம். அப்படியே ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு எல்லா ஃபீல்டும் தேவை. இப்போ நாங்கள் எல்லா ஃபீல்டையும் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டபுள் ஏரோவை பயன்படுத்தும். ஆட் பண்ணியாச்சு. டேபிளை தெரிவு செஞ்சோம். அதில் உள்ள ஃபீல்டுகளை ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட், இந்த வரப்போகிற ஃபார்முக்கு என்ன பேர், தலைப்பு. அப்போ நாங்கள் இதில் டிபிஎல் கேட்டகரின்னு இருக்கிறத நாங்கள் ப்ரிஃபிக்ஸை மாற்றுறோம். எஃப்ஆர்எம் ஃபார்முக்குரிய ப்ரிஃபிக்ஸாக எஃப்ஆர்எம்னு கொடுக்குறோம். எஃப்ஆர்எம் கேட்டகரி. அந்த ப்ரிஃபிக்ஸ் சிம்பிளாக இருக்கணும், மற்ற முதல் கேபிட்டலாக இருக்கணும். அப்படி போகும். ரைட். ஃபினிஷ் கொடுத்தால் ஓப்பன் ஃபார்ம் டு வியூ ஓ என்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் இருக்கிற அந்த அதுதான் செலக்ட் ஆகிருக்கும். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தால் இந்த ஃபார்ம் வந்துடும். இந்த ஃபார்மில் தான் நாங்கள் டேட்டாவை கொடுக்க போகிறோம். முதலாவது ரெக்கார்ட் காட்டிக்கொண்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார் இருக்கு. 1 to 4. அதில் நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் ரெக்கார்ட், ப்ரீவியஸ் ரெக்கார்ட், லாஸ்ட் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், நியூ ரெக்கார்ட் அண்ட் 5 பட்டன் இருக்கு. முதலாவது இருக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், ப்ரீவியஸ் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு இங்கால நெக்ஸ்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் ரெக்கார்ட், நியூ ரெக்கார்ட். இப்போ விளங்குன்னு நினைக்கிறேன். முதலாவது இருக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், அடுத்தது லாஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் ரெக்கார்ட், நியூ ரெக்கார்ட். அப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் 2வது ரெக்கார்ட் வந்துடுங்க. 2வது. திரும்ப நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் 3வது வரும். 3வது. ப்ரீவியஸை கிளிக் பண்ணால் 2வது வரும். அப்போ ரெக்கார்ட் நேவிகேஷன் பார் தான். இப்போ புதுசாக என்டர் பண்ணுறேன்னா நியூ ரெக்கார்டை கிளிக் பண்ணணும். இப்போ நாங்கள் 2வது இருக்கிறோம். நியூ ரெக்கார்டை கிளிக் பண்ண உடனே இப்படி பிளாங்க் ஆகும். இப்போ அதில் நாங்கள் ஏற்கனவே 4 கொடுத்திக்கிறோம். 5வதாக ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் அதை நாங்கள் டைப் பண்ணிட்டோம். இதில் ஃபேன்சி குட்ஸ்.
டைப் பண்ணிட்டு கடைசி ரெக்கார்டில் கடைசி ஃபீல்டில் இருக்கிறோம். இந்த ரெக்கார்டை கடைசி ஃபீல்டு 2 ஃபீல்டு தான் இருக்குது, அதில் கடைசியில் இருக்கிறோம். இதில் வச்சு என்டர்கீ அமர்த்துறது ஊடாக அந்த ரெக்கார்ட் சேவ் ஆகிடும். இப்போ 6வது கொடுக்குறதுக்கு வந்துடுச்சு. இப்போ 6வது கொடுத்து என்டர்கீ அமர்த்தலாம். அப்போ லேசி எங்களுக்கு என்டர்கீ அமர்த்தி டைப் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ இந்த ஃபார்மில் டைப் பண்ணுறதெல்லாம் எங்கே போகுது? இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்மு இந்த பக்கம் 2 விஷயம் வந்துட்டு எஃப்ஆர்எம் கேட்டகரி, டிபிஎல் கேட்டகரி. ஃபார்மில் தான் இப்போ 5வது ரெக்கார்ட் கொடுத்தோம். கேட்டகரி டேபிளை திறந்து பார்த்தால் அங்கே அந்த ஐட்டம் எட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபார்மில் நாங்கள் பார்த்தது இந்த தரவை தான். ஃபார்மில் கொடுக்கும்போது அது டேபிளில் தான் பதியப்படும். ஃபார்மில் எந்த தரவுகளும் பதியப்பட்டிருக்காது. ஃபார்மில் எந்த தரவுகளும் பதியப்பட்டிருக்காது. டேபிளில் உள்ள தரவுகளை தான் ஃபார்மில் பார்க்குறோம். இதில் இந்த அழிச்சிட்டு பார்த்தா ஃபார்ம்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபேன்சி குட்ஸை நான் ஃபேன்சி ஐட்டம்ஸ்னு மாற்றுறேன். இப்போ ஃபார்மை இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஃபார்மை திறந்து பார்த்தால் 1வது ரெக்கார்ட், நாங்கள் லாஸ்ட்டை கிளிக் பண்ணால் 5வது ரெக்கார்ட் வரும், ஃபேன்சி ஐட்டம்ஸ்னு இருக்கு. அப்போ இதில் தெரிஞ்சதுக்கு என்ன, உண்மையிலேயே இது இருக்குது டேபிளில். அப்போ ஃபார்ம் வந்து ஜஸ்ட் ஒரு முகமூடி மாதிரி, டேபிளுக்கு போடுற முகமூடி மாதிரி. ஃபார்மில் என்ன விசேஷங்கள் இருக்கின்றா, ஃபார்மை அழகாக வடிவமைக்கலாம், கம்பெனியோட பேர்லாம் போட்டு அதான் செய்ய போகிறேன் இப்போ. ஸோ இதுக்கும் டிசைன் வியூ இருக்குது, எல்லாத்துக்கும் டிசைன் வியூ இருக்குது. அது டேபிள் வியூவும் டிசைன் வியூவும். இதில் வந்து ஃபார்ம் வியூவும் டிசைன் வியூ. டேபிளுக்கு வந்து டேபிள் வியூவும் டிசைன் வியூ. டேபிள் வியூவில் டேட்டாவை பார்க்கலாம், டிசைன் வியூவில் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இங்கே வந்து ஃபார்ம் வியூவில் டேட்டாவை பார்க்கலாம், டிசைன் வியூவில் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஒரு ரைட் கிளிக் பண்ணி அல்லது மேலே அந்த அதில் கிளிக் பண்ணியும் டிசைன் வியூக்கு போகலாம். டிசைன் வியூக்கு போனால் ஃபார்ம் படி இருக்கு. அதில் 3 செக்ஷன்கள் இருக்கு. ஃபார்ம் ஹெடர், டீட்டெயில், ஃபார்ம் ஃபூட்டர். இந்த கிரே கலர் அடிக்கிற ஏரியா தான் ஃபார்ம் ஹெடர். கீழே வெள்ளை அடிக்கிற ஏரியா வந்து டீட்டெயில். ஃபார்ம் ஃபூட்டர் மினிமைஸ் பண்ணப்பட்டு சுருக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை எடுக்கிறேன்னா அந்த ஃபார்ம் ஃபூட்டர் கீழே கிளிக் பண்ணி இழுத்தா அந்த ஃபார்ம் ஃபூட்டர் செக்ஷன் வெளியே வரும். இந்த ஏரியா தான் ஃபார்ம் ஃபூட்டர். இப்போ இது தேவையில்லைங்கிறதா அது சுருங்கி இருக்கு, தேவைப்பட்டால் எடுக்கலாம். டீட்டெயில் செக்ஷனை பெருசாக்குறேன்னா இந்த இதுக்கு மேலே உள்ள கோட்டில் கிளிக் பண்ணணும். மேலே ஒரு கோடு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத கோட் ஒன்று இருக்கு. அப்போ டீட்டெயில் செக்ஷன் அந்த ஏரியாவை கொஞ்சம் பெருசாக. இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் மாடிஃபை பண்ணணும். இந்த லேபிளை வந்து சின்னதாக்கும். கெட் ஐடின்னு இருக்கிற ஷார்ட்டான அந்த ஃபீல்டுற பேரை கேட்டகரின்ட்டு நாங்கள் டீட்டெயில்டாக மாற்றிடுவோம். கேட்டகரி ஐடி. ஆனால் எங்கே மாற்றிடக்கூடாது, ஏன்னா இதில் ஃபீல்ட பேர் சரியாக இருந்தால் தான் அங்கே உள்ள டேட்டா அங்கே வரும். இதில் இந்த பக்கம் கையை வச்சிடக்கூடாது, லேபிளை மாற்றலாம். அப்புறம் இந்த பாக்ஸை நாங்கள் கிட்ட எடுக்கிறதுக்கு இந்த சின்ன இடது பக்கம் மேல் மூலைக்கு சின்ன டொட்டை பிடிச்சி இழுக்கலாம். ஸோ ஃபார்ம் வியூக்கு போயிட்டு பார்ப்போம். இப்படி கிட்ட கிட்ட இருக்கு. திரும்ப டிசைன் வியூ. டிசைன் வியூவில் அந்த ஃபார்மோட பேர் தான் நாங்கள் எஃப்ஆர்எம் கேட்டகரின்னு கொடுத்தோம். ஆனால் இப்போ தலைப்பு வந்து அப்படி இருக்கிறது அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை மாற்றுவோம். கேட்டகரி என்ட்ரி, கேட்டகரி என்ட்ரி ஃபார்ம். இந்த ஃபீல்டுகளை மாடிஃபை பண்ணுறதுக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி ஷீட்னு ஒன்று வரும். அது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இங்கேருந்து எடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஷீட் ஆன் ஆஃப். இப்போ ஆன்ல இருக்கு, ஆஃப் ஆன். அது டிசைன் மெனுவில் இருக்கு ப்ராப்பர்ட்டி ஷீட். அந்த ப்ராப்பர்ட்டி ஷீட் வந்து நாங்கள் இதில் எதை கிளிக் பண்ணுறோமோ அதில் ப்ராப்பர்ட்டியை காட்டி கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு லேபிளை கிளிக் பண்ணிக்கிறோம், மேலே பேர் இருக்கு, லேபிள் 4 அதுக்கு பேர், அதோட டிசைன் தான் இதில் இருக்கு, அதில் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதில் இருக்கு. ரைட்.
அதில் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபோன்ட் கலர் கலர் இருக்கிறது தான் ஃபோன்ட் கலர். கலர்னு ஒன்று இருக்குது, அதில் கிளிக் பண்ணி நாங்கள் ஒரு டார்க் ப்ளூ அப்படி ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். அங்கே டார்க் ப்ளூக்கு மாறிடுச்சு. அல்லது ஹோம் ரிபனில் போயிட்டு வழமை போல் போல்ட் இட்டாலிக் கலர்லாம் கொடுக்கவும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். போல்ட் பண்ண இட்டாலிக் பண்ணலாம், அது ஹோம் ரிபனில் இருக்கு. ரைட். இது இல்லாமல் இந்த ஃபார்ம் ஹெடரை கிளிக் பண்ணிக்கிறேன். டீட்டெயிலை கிளிக் பண்ணேன், ஹெடரை கிளிக் பண்ணேன். அதில் பேக்ரவுண்ட் வந்து கிரே கலர் ஆயிடுச்சு. அதை நான் மாற்ற போகிறேன். பேக் கலர் அது நான் வெள்ளையாக கொடுப்பேன். வெள்ளை. டீட்டெயில்டை வந்து நான் கிரே கலருக்கு மாற்ற போகிறேன். கிரே கலர். அப்போ இந்த ரெண்டு லேபிளையும் ஷிஃப்டோட செலக்ட் பண்ணி அதில் கலர் வந்து ஒரு டார்க் கிரே, டார்க் ப்ளூ. இப்போ வியூ பண்ணி பார்த்தா ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்போ ஃபார்மை டிசைன் பண்ணும்போது நாம் அடிக்கடி டிசைன் வியூக்கு போயிட்டு திரும்ப இதுக்கு வந்து மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஃபார்ம்ட கேப்ஷன் சொல்லுவோம், எஃப்ஆர்எம் கேட்டகரின்னு காட்டிட்டு டிசைன் வியூக்கு போயிட்டு அதே மாற்றும். இந்த ஃபார்ம்டு தெரிவு செய்யணும். ஃபார்ம்ட கேப்ஷன் வந்து எஃப்ஆர்எம் கேட்டகரி, அதை நாங்கள் அழுத்தி போட்டு கேட்டகரி என்ட்ரின்னு கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார்ம் வியூ பார்த்தால் கேட்டகரி என்ட்ரின்னு வந்துட்டு. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் வந்து மாற்றணும், மாற்றி அழகான வடிவத்துக்கு மாற்றணும். இப்போ நாங்கள் அதில் ஒன்று செய்ய போகிறோம். மேலே அந்த டிசைன் மெனு, இதில் ஃபார்மில் டிசைன் பண்ணுறதுக்கு டிசைன் மெனுக்கு தான் நீங்கள் போகணும். அதில் இருக்குது டிசைனில் டூல்ஸ் பட்டன்ஸ், அதில் கிளிக் பண்ணால் அவ்வளோ விஷயம் அதுகளே எடுத்து டிசைன் பண்ணலாம். நாங்கள் ஒன்றா எடுப்போம். பிறகு இப்போதைக்கு பக்கத்தில் லோகோன்னு ஒன்று இருக்கு. லோகோ டிசைன் லோகோவை கிளிக் பண்ணோன்னே அது படத்தை கேட்கும். அப்போ நாங்கள் எங்களோட கம்பெனி, அந்த நீங்கள் யாருக்காக அந்த டேட்டா பேஸ் செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோ கொடுக்கணும். ரைட். இப்படி ஒரு லோகோ வரைக்கும் அதை நான் கொடுக்கணும். லோகோ வந்துட்டு அதை நான் பெருசாக்கும். ரைட். அந்த லோகோ பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் நாங்கள் டைப் பண்ணலாம். இன்சர்ட் சரி. ரைட். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் சிஸ்டம், இது பொதுவான பேர். நீங்கள் பொது கம்பெனி ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அவங்களோட பேரை கொடுக்கலாம். இதில் இந்த லேபிளோட விளிம்பை தான் தெரிவு செய்யணும். அதில் சைஸை மாற்றுறேன் 28 போல்டு, ஒரு நீல நிறம். இதை நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதை வியூ பண்ணி பார்த்தா ஃபார்ம் இப்படி இருக்கு. பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் இதில் கேட்டகரி என்ட்ரி தான் இது. கேட்டகரி ஸ்பெல்லிங் போல இருக்கு. ஓகே.
அதில் சில சில டீட்டெயில்ஸ் இருக்கு. நேவிகேஷன் ரெக்கார்ட் செலக்டர் அப்படிலாம் இருக்குது. அது நோ கொடுக்குறேன். அப்போ இப்படி வந்து அப்போ இனி இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து தான் புதிய கேட்டகரிஸ் வந்தா எப்போ வரும் கேட்டகரி? புதிய கேட்டகரி ஏற்கனவே 5 கொடுத்துட்டோம். இனி புதுவிதமான ஒரு ஐட்டம் ஒன்று விற்க துவங்கினா தான் அந்த கேட்டகரி புதுசாக தேவைப்படும். இல்லாட்டி இந்த 5குள்ளே தான் எதாவது வரப்போகுது. காஸ்மெட்டிக்காக இருக்கலாம், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இருக்கலாம், ஸ்டேஷனரியாக இருக்கலாம், ஃபார்மசூட்டிக்கல்ஸாக இருக்கலாம், ஃபென்சி ஐட்டமாக இருக்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாவது குளோரின் விற்கிறேன்டா அது வந்து ஹெல்த் அண்ட் சானிட்டரிங்கிற தலைப்புக்குள்ளே வரலாம். குளோரின், பைனால் அப்படி அந்த விஷயங்கள். அப்போ அப்படியா அந்த சாமான் புதுசாக விற்க வர நேரம் தான் அதுக்குரிய கேட்டகரி ஒன்று எட் பண்ண வேண்டி வரும். இல்லாட்டி இது இந்த டேபிளில் இந்த ஃபார்மை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ளோஸ் பண்ணியாச்சு. செஞ்ச எடிட்டெல்லாம் சேவ் பண்ணணும். எஸ் கொடுத்தாச்சு, சேவ் ஆகிட்டு. இனி எப்போ கேட்டகரி புதுசாக கொடுக்குறோண்டாலும் இதை டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை திறந்து தான் நாங்கள் கொடுப்போம். விசார்டோட ஃபார்ம் வந்துடும், அதோட ஃபங்க்ஷன் ஆகும், வேலை நடக்கும். ஆனால் அது அழகுபடுத்துகிற வேலை தான் இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் செய்யணும். ஃபார்ம் உருவாக்கி டேட்டாவை கொடுக்குறது கஷ்டம் இல்லை, ஆனால் அது அழகாக்குறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த விசார்டோட 2 ஸ்டெப்புக்கு போனோடனே ஃபார்ம் வந்துச்சு. அப்போ அதில் டேட்டாவை கொடுக்கவும் மேலும் பார்க்கக்கூடியமா இருந்துச்சு. அதை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்துறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ரைட். இப்போ நேற்று செஞ்ச மாதிரி ஒரு டேபிளையும் திரும்ப அதுக்கு ஒரு ஃபார்மையும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா பார்த்துக்கணும். ரைட். கிரியேட் டேபிள் டிசைன் நேற்று போனோம். அப்போ அதில் முதலாவது ஃபீல்ட் நேம் கொடுத்தோம். நான் இதில் கொடுக்குறேன் டைப் ஐடி, ப்ராடக்ட் டைப், டைப் ஐடி ஆட்டோ நம்பர், ப்ராடக்ட் டைப் ஷார்ட் டெக்ஸ்ட், அதில் வந்து பாயிண்டிங்ஸ். டைப் ஐடிக்கு ப்ரைமரி கீ கொடுக்குறோம். அது என்னன்னு சொல்லி நான் பிறகு படிப்பிப்பேன்னு சொன்னேன். இப்போ க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ண கேட்கும். எஸ் டிபிஎல் டைப். ஓகே. அப்போ இங்கே 2 டேபிள் வந்துட்டு. இந்த டைப் டேபிளுக்கு நாங்கள் எந்த ரெக்கார்டும் திறந்து கொடுக்கலாம். கொடுக்காம நாங்கள் டிரெக்டாகவே ஃபார்ம் செய்வோம். ஃபார்ம் எப்படி செய்கிறது? ஃபார்ம் விசார்டுக்கு போகிறோம். க்ரியேட்டில் போயிட்டு ஃபார்ம் விசார்ட் கிளிக் பண்ண உடனே அதில் 2 டேபிள் இருக்குது, 2ஐயும் காட்டும். அதில் எங்களுக்கு இப்போதைக்கு தேவை டைப் டேபிள். ஸோ டைப் டேபிள் உள்ளது 2ஐயும் எட் பண்ணுறோம். இதுகளை பேர்களை தான் கவனமாக பார்த்துக்கணும். சரியாக தெரிவு செஞ்சுக்கிறோமா அந்த டேபிள் தானா? நெக்ஸ்ட். ஃபார்ம் வந்து கொலம்னர் டேபிளர் அப்படி 2 டிசைன் காட்டுது. நாங்கள் சொல்கிறோம் கொலம்னர் இஸ் ஓகே. டேபிளர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். நாங்கள் மற்ற இதெல்லாம் பிறகு பாவிப்போம். இப்போதைக்கு கொலம்னர். நெக்ஸ்ட். அப்போ அதுக்கு தலைப்பு எஃப்ஆர்எம் டைப். ஃபினிஷ். அப்போ அது மாதிரி ஃபார்ம் வந்துட்டு. இப்போ இதை மாடிஃபை பண்ணும். டிசைன் வியூக்கு போ. இந்த ஹெடரோட கலரை மாத்திரம் பேக்ரவுண்ட் வெள்ளை. டீட்டெயில் செக்ஷன் கலரை மாத்திரம் கிரே. பிறகு இந்த இதில் உள்ள லேபிளை அப்படி அழிச்சு விட்றோம். அழிச்சு விட்டுட்டு அந்த பழைய ஃபார்மை டிசைன் வியூவில் திறக்கிறோம். திறந்து அதை காப்பி பண்ணுறோம். தேசியங்களுக்கு காப்பி பண்ணி இந்த டைப் டேபிளுக்கு வந்து ஹெடரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்துடும். திரும்ப டிசைன் பண்ணிட்டு தேவையில்லை. இந்த கேட்டகரிக்கு பதிலாக டைப்னு மாற்றணும். அவ்வளோதான். டைப் என்ட்ரி. இப்போ இதை சின்னதாக்கணும்னு சொன்னோம். டைப் ஐடி இதில் வந்து ப்ராடக்ட் டைப்.
இதை நான் எவ்வளோ வேணாலும் நீட்டி விடலாம். ஓகே, இந்த ஃபார்மை சேவ் பண்ணிக்கொள்வோம். இப்போ டைப் டேபிளை திறந்தால் ரெக்கார்ட் ஒன்றுமே இல்லாதனால பிளாங்க் ஆகிருக்கும். நாங்கள் முதலாவது டைப்பாக சோப் ஒன்று கொடுப்போம். சோப், என்டகி பவுடர், என்டகி க்ரீம், என்டகி ஆயில். இப்போ என்டர் பண்ணுறது சேவ் ஆகிறதுக்கு சேவ் ஆகிட்டு இப்போ அந்த டைப் ஐடி நம்ம டைப் பண்ணுற இல்லாதனால என்டகி அமைத்து கீழே வரும். ரைட், கிரெயின், ரைட், என்டகி. இப்போ 5 விஷயம் கொடுத்துட்டோம். க்ளோஸ் பண்ணுறோம். டைப்பில் திறந்து பார்த்தா அந்த 5 ஐட்டம் இருக்கும். நல்லா யோசிங்க. இதில் நீங்கள் செஞ்சு கொடுத்த பிறகு இந்த 2 டேபிள்களை வந்து யூஸர் பார்க்க மாட்டார். அவர் ஜஸ்ட் ஃபார்ம்ஸில் தான் திறந்து டேட்டாவை போடுவார், பார்ப்பார். டேட்டாவை போடுறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஃபார்ம்ஸை தான் யூஸ் பண்ணுவார். அப்போ ஒவ்வொரு டேபிளும் திறந்து அதுக்குரிய ஃபார்ம்ஸை நாங்கள் உருவாக்குவோம். சில டேபிள்களுக்கு உருவாக்குறதில்ல. அது காரணம் வேறொரு ஃபார்ம் செய்வோம், அதில் ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் டேட்டா போயிடும். அது கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம். நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம், அடுத்த கட்டங்களில். இப்போதைக்கு ஒரு டேபிள் செஞ்சால் அதுக்குரிய ஃபார்ம் ஒன்று செஞ்சு தான் அதில் டேட்டாவை போடுறோம். ஃபார்ம் வந்து அழகான திரை வடிவங்களாக இருக்கு. நீங்கள் இமெயில் ஒன்று புதுசாக அக்கௌண்ட் எடுக்க போகும்போது ஒரு ஃபார்ம் வரும் ஸ்க்ரீனில். அதில் உங்களோட டீட்டெயில்ஸை நிரப்பி சப்மிட் பண்ணால் அது டேட்டா பேஸில் சேவ் ஆகும். அதே தான் இங்கே நடக்குது. டவுட் இருந்தால் கேட்கலாம். இன்றைய பாடம் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் அப்படி உருவாக்க முடியலனாக்கா அதில் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு கொப்பியில் எழுதப்பட்டிருக்கும், பேப்பரில் எழுதப்பட்டிருக்கும். இந்த டேபிளுக்கு இன்னென்ன ஃபீல்டெலாம் இருக்கும், அது இன்னென்ன டைப், இன்னென்ன சைஸ் இருந்தால் படப்படன்னு ஃபார்ம் டேபிளில் உருவாக்கிட்டு போயிடும். நேற்று இந்த ஷீட் தான் போட்டிருந்தேன். அதில் கேட்டகரி டேபிளும் டைப் டேபிளும் உருவாக்குறதுக்கான ஸ்ட்ரக்சர் தரப்பட்டிருக்குது. கேட்டகரி டேபிளுக்கான ஃபார்ம்டு சாம்பிள் தரப்பட்டிருக்குது. இந்த கேட்டகரி என்ட்ரின்னு நான் கொடுத்தது தான் இந்த ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அவங்க இந்த இது பண்ணிக்கிறோம். அது ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி கொடுக்குற அந்த பிரச்சனையில் பேர் அதுக்குரிய டேட்டாவும் தரப்பட்டு. டேட்டா இந்த ஆர்டரில் தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எந்த ஆர்டர்லையும் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டர் நாங்கள் ப்ரொவைட் செஞ்சு கொள்வோம். ஒரு டேட்டா இருந்து சார் இதில் அடிஷ்னலாக ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கு. இதில் கொடுக்குற டேட்டாவை நாங்கள் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிறது பக்கத்துலேயே ஒரு ஏற்பாடு வச்சுக்கிறோம். அதுதான் இதில் உள்ள வித்தியாசம். நான் செஞ்சு காட்டினதுக்கும் அதுக்கும் இதுதான் வித்தியாசம். அது மட்டும் நான் செய்ய இல்லை. ரைட்,
ஏன்னா இப்போ என்ன ஏற்கனவே ஃபுட் அண்ட் பெவரேஜ் கொடுத்துட்டோமா இல்லையா என்று பார்க்குறேன். நெக்ஸ்ட் போயிட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் போயிட்டு பார்க்கணும். அதுக்கு பதிலாக இதில் பார்த்துக்கொள்ளலாம் என்னெல்லாம் கொடுப்பட்டிக்கு ஏற்கனவேன்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கணும். அதுதான் வித்தியாசம். மற்றபடி நம்ம இப்போ செஞ்ச மாதிரி தான். அப்போ இன்றைக்கு ஒரு ஷீட் போடுவேன். அதில் உள்ள விஷயத்தையும் இன்றைக்கு செய்யணும். செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் கிளாஸ் ரூமில் அப்டேட் பண்ணணும். டவுட் இருந்தால் கேட்கலாம். சார் சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம டேபிள் தானே போடுறோம். அதுல நீங்க இந்த கேட்டகரி எல்லாம் போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த கேட்டகரி போட்ட பிறகு ஃபார்ம் இது ஒண்ணு கிரியேட் பண்றோம் தானே. அதுல கிரியேட் பண்ணி இப்ப நியூவா நாங்க ஏதாவது கேட்டகரி இன்க்ளூட் பண்றேன்டா அந்த நியூ இதுல அந்த ஃபார்ம்ல தானே சேர்க்க சொன்னீங்க. அது சேர்த்த ஒட்டவா அங்க சேரும். அதுக்கு நாங்க டேபிள்லயே இன்க்ளூட் பண்ண என்ன நடக்கும்? பிரச்சனை இல்லை தானே. டேபிளில் வந்து வெரி குட். நீங்கள் கேட்குற கேள்வி சரி. டேபிளில் வந்து கொடுக்குற நேரம் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போதைக்கு இந்த டேபிள் வந்து விசிபிளாக இருக்குது. நோ ப்ராப்ளம். கேட்டகரி டேபிள் 2 இதான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுல இது ஒன்று இருக்கும். இந்த கஷ்டம் ஒன்று இருக்கும். இப்படி வரிசையாக கீழே என்டர் பண்ணுறது ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும். அது நான் பரவாயில்ல, நான் அப்படி தான் என்டர் பண்ணணும்னு நீங்கள் சொன்னாலும் சில வேலைகளில் சில சந்தர்ப்பங்களில் வந்து சில டேட்டாவை யூஸருக்கு காட்டக்கூடாது. விளங்க நான் சொல்கிறது? அது விளங்காட்டி எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்க தானே. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது என்னெல்லாம் வருது? உங்களோட பேர் வருது தானே. பேர் வருது. வேறு என்ன வருது? ரிசல்ட்ஸ் வருது. உங்களோட டெலிஃபோன் நம்பர் வருதா? உங்களோட அட்ரஸ் வருதா? வருதா? இல்லை, வராது. ஏன்னா யார் வேணால் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து உங்களோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். பார்க்குற நேரம் அவருக்கு உங்களோட அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர்லாம் காட்டினா அது உங்களோட ப்ரைவசிக்கு பிரச்சனையாக வரும். விளங்க சொல்கிறேன். ஆகவே ஃபார்மில் நாங்கள் தீர்மானிக்கிற தரவுகளை மட்டும் யூசர் பார்க்கலாம். அதில் ஃபார்மில் தான் அந்த ஏற்பாடு செய்யலாம். டேபிளை திறந்தால் எல்லாத்தையும் பார்த்துருவார். அவர் டேபிளை பார்க்க விடக்கூடாது. டேபிளில் பல ரெக்கார்ட்ஸ் இருக்கும். மற்ற கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம இன்னும் படிக்க இல்லை. நான் படிக்க விட்டு தான் விளங்கும். சிலது நம்பராக தான் இருக்கும். தனி நம்பராக தான் இருக்கும். என்னடா இது இதெல்லாம் நம்பர் 1 2 இருக்குது 17 இருக்குது இது நம்பர் இருக்குது. ஆனால் ஃபார்மை திறந்தால் தான் அதுக்குரிய டீட்டெயில்ஸாக வந்து விழும். இப்போ நான் இன்னும் படிக்கலை. நான் இப்போ தான் பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சிக்கிறேன். இன்னும் ஒன்றுமே செய்யலை. அப்படி செஞ்சுட்டு போக்கல விளங்கும். என் ஃபோன் வேணும், என் டேபிள் சரி வராது. விளங்குதா? சிம்பிளாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு வசனத்தை எழுதுறதுக்கு பேனை தான் பாவிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க பென்சிலாலையும் எழுதலாம் தானே அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள், ரைட்? அதே ஒரு காலத்தில் பெரிய கட்டுரை எழுதும் போது பென்சிலால் எழுத சொன்னால் ஏலான்னு சொல்லுவீங்க. அது சொன்னாங்க சார், கஷ்டம் சார், பென்சிலால் எழுதுறேன்னு சொல்லுவீங்க. பேனை தான் வேணும்னு சொல்லுவீங்க. ஒரு வசனத்தை எழுத போக்கில் சின்னது மாதிரி தெரியும். ரெண்டும் ஒன்று மாதிரி தான் தெரியும். அதான் அங்கே உள்ள நடக்கிற விஷயம். இப்போ சின்னதாக நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம். சின்ன விஷயத்துக்கு ஃபார்மும் ஓகே, டேபிளும் ஓகேன்ற மாதிரி தான் தெரியும். அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபார்ம்லாம் செய்யணும்னு யோசிப்போம். ஆனால் அதுக்குரிய பின்னால் ஒரு ஹிக்மத்தோண்டு இருக்கு. ரைட்? ஓகே, ரைட். வேறு கேள்விகள்? சார் ஃபோன்ல எக்ஸஸ் வருதா? பார்த்தேன், இல்லை. பார்ப்போம். இருக்கு. போட்டீங்களா? வீவர் தான் இருக்கு. இல்லை, வீவர் தான் இருக்கு. செய்ய இயலாது. இருக்கிறத பார்க்கலாம். ஒரு ஆள் டேட்டா பேஸ் இருந்தால் பார்க்கலாம். செய்ய இயலாது. விவோ எம்எஸ் எக்ஸஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் அது இருக்க தெரியல. பார்ப்போம்.
வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் தான் காட்டுறாங்க. எக்ஸஸ் இருக்காது நம்புறேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் தான் சரி இருக்கு. அதான் எக்ஸஸ் வராது.